ஜெனரலா பார்த்தா உனக்கு பெரிய மூளை தான். ஆனா என்னோட கம்பேர் பண்ணும்போது உனக்கு அவ்வளவு பெரிய மூளை எல்லாம் கிடையாது. உன்னை நான் என் ஃப்ரெண்டா வந்து ஆதரியிட்ட பேச சொல்லல. ஆதரியோட ஒரு அண்ணனா வந்து பேசு. நீ தான் நல்லா சென்டிமெண்டா பேசி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணுவியே. நியாயமா பேசுற மாதிரி முதல்ல என்ன கண்ணா பின்னான்னு திட்டிரு. கடைசியில பைபிள ரொம்ப ஆசைப்படுறான் பாவம், பிடிவாதம் பிடிக்காம தனி கொடுத்தனம் போயிருங்க சிஸ்டர்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிரு. சரியா? வா. கல்யாணம் வரைக்கும் தான் இவன் டார்ச்சர் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் ஆயிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? வா சாமி. இரு இரு இரு. ஆதரிய ஹால்ல காணோம், ரூம்ல தான் இருப்பா போல இருக்கு. இப்ப கலக்கு. இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ. டே சாமி சாமி சாமி, நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளு சாமி. டே மச்சான், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? என் சிஸ்டர் ஆதரிக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன், தெரியுமா உனக்கு? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் சாமிநாதா, என் பேரனியே மிரட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஹலோ மைக் டைசன் பாட்டி, என் சிஸ்டர் விஷயத்துல உன் பேரன் பண்ணது தப்பு. இந்த வீட்டோட பெரிய மனுஷியா இருக்கிற நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வேலை மெனக்கிட்டு கிளம்பி வந்து நான் ஏன் கேட்க போறேன்? சாமிநாதன் என்னப்பா? அட்லீஸ்ட் நீங்களாவது, டே பிரபு, நான் பெத்த மகனே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி இருந்தா நான் எதுக்காக என் சிஸ்டருக்காக வந்து பேச போறேன்? நீங்க யாரும் அநியாயத்தை தட்டி கேட்கல. அதனாலதான் தனி கொடுத்தனம் போக என் சிஸ்டர் கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணது தப்புன்னு என் சிஸ்டருக்காக அவங்களோட அண்ணனா நான் இங்க வந்திருக்கேன். எங்க என் நியாயம்? எங்க என் சிஸ்டர்? டேய் சாமி, இது என் பர்சனல் மேட்ரு. எனக்கும் ஆதரிக்கு நடுவில் நீ குறுக்க வராத. நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனா ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நீ பேசாம போயிரு. ஹலோ மிஸ்டர் பிரபு, சன் ஆஃப் தில்லைநாதன், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஒண்ணு இப்போ உன் ஃப்ரெண்டா இங்க வரல, ஆதரியோட அண்ணனா வந்திருக்கேன். என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. சொல்லு, எங்க என் சிஸ்டர்? எங்க என் சிஸ்டர்? சொல்லு மச்சான், என் சிஸ்டர்ங்கடா. ஏய் சொல்லு மச்சான், எங்க என் சிஸ்டர்? யாரு யாரு? இங்க பாருங்க ப்ரோ. சிஸ்டர் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து சிஸ்டர், உங்களுக்காக ஒரு அண்ணனா நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. டேய் மச்சான், 1000 கனவோட லட்சம் எதிர்பார்ப்புகளோட இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்க விளக்கேத்த வந்த சிஸ்டரை தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி மன உளைச்சல் காலாக்கிருக்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஏன்னு இவருக்கு தனி கொடுத்தனம் போற ஐடியா இருக்கிறது உங்களுக்கு இதுக்கு முன்ன தெரியவே தெரியாதா? சொல்லுங்கண்ணே. நீங்க என்னமோ கேக்குறீங்க, ஆனா என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா காதுல விளையல சிஸ்டர். இப்போ ஒண்ணு கொடுத்தா நல்லா விழும். சிஸ்டர், எனக்கு இந்த தனி கொடுத்தன விஷயம்லாம் தெரியவே தெரியாது சிஸ்டர். ஓஹோ, பொண்ணு பார்க்க வரும்போதே உங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்தனம் போனுங்கிற கண்டிஷனை போட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிஸ்டர் என்ன சொல்றீங்க சிஸ்டர்? பிரபு கண்டிஷன் போட்டானா? அட படவா ராஸ்கல், இது கூட எனக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர். சாமி வசமா மாட்டினா. இனிமே அந்த சாமியே வந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது. என்ன அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் கண்டிஷன் போட்டதும் உங்களுக்கு தெரியாது? கல்யாணம் முடிஞ்சதுமே தனி கொடுத்தனம் போறதும் உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? ஆமா சிஸ்டர், ரெண்டுமே எனக்கு தெரியாது. சரி, நாங்க தனி கொடுத்தனம் போறதுக்கு இவர் ஒரு பிளாட் பார்த்து வச்சிருக்காரு. அதை புடிச்சு கொடுத்தது யாரு? அந்த வீட்ல பால் காய்ச்ச சிலிண்டர் முதல் கொண்டு வாங்கி வச்சு பக்கா ஏற்பாடு பண்ணது யாரு? சாமி என்ன, இவர் போட்ட தனி கொடுத்தன கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இவருக்கு வீடு பார்த்து கொடுத்தது நீங்க தாங்கிறது எனக்கு தெரியும். அப்புறம் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். இப்ப எனக்காக இங்கே ஒரு நடிப்பை போட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சாமி என்ன, நான் சொன்னது உண்மைதானே?